Hello friends, welcome to our channel Serve with Nisha. இன்னைக்கு நாம வீடியோல ஒரு கலம்காரி பெயிண்டிங் எப்படி பண்ணலாம்ன்றது தான் பார்க்க போறோம். இந்த பீகாக் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்க ட்ரெஸ்ஸுக்கு வந்து ரொம்பவே ஒரு கிராண்டான லுக் வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பெயிண்டிங் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கூட உங்களால் இந்த பெயிண்டிங் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்திருக்கேன், எல்லோ அண்ட் க்ரீன் எடுத்திருக்கேன், அப்புறம் லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ எடுத்திருக்கேன், அப்புறம் பிங்க் அண்ட் ஆரஞ்ச். ஸோ இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கலருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் கலர் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. அண்ட் ஃப்ளாட் ப்ரஷ் அண்ட் 0 சைஸ் ப்ரஷ் எடுத்திருக்கேன். ஃப்ளாட் ப்ரஷ் பார்த்திங்கன்னா நான் கலரிங் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். அண்ட் 0 சைஸ் ப்ரஷ் பார்த்திங்கன்னா அவுட்லைன் கொடுக்கறதுக்கு. இந்த பீகாக் டிசைன் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி எல்லோ கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி நான் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் எம்ப்ராய்டரி ரிங்கில் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்றது தெரியலனா நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் மேலே கார்ட் கொடுக்குறேன். உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ட்ரேஸ் பண்ண பிறகு நம்ம வந்து இந்த பெயிண்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன கலர் எந்த பார்ட்டில் வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லோ கலர் எடுத்துகிட்டு எங்கெல்லாம் வேணுமோ அங்கே வந்து பெயிண்டிங் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஆரஞ்சு கலர் எடுத்துகிட்டு இந்த எல்லோ கலர் மேலேயே வந்து லைட்டாக ஷேட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ப்ரஷில் வந்து லைட்டாக டிப் பண்ணிவிட்டு இந்த ஆரஞ்சு கலரை எல்லோ கலர் மேலேயே நம்ம பெயிண்டிங் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து லைட்டான ஒரு கலர் ஷேடிங் கிடைக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு இந்த ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணாமலே நான் வந்து அப்படியே இந்த எல்லோ கலர்லேயும் வந்து நான் ஷேட் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து லைட்டான ஒரு கலர் ஷேடிங் கிடைக்கும். உங்களுக்கு எந்த மாதிரியான கலர் வந்து டார்க்காக லைட்டாக வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஷேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பாட்டிலில் வரக்கூடிய கலரை வந்து எந்த ஒரு ஷேடிங்கும் நீங்கள் கொடுக்காம அப்படியே கூட நீங்கள் பெயிண்டிங் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணாலும் அந்த கலரிங் எல்லாம் முடிச்சுட்டு அவுட்லைன் கொடுத்த பிறகு தான் வந்து அந்த பெயிண்டிங்கோட லுக்கே வந்து அழகாக தெரியும். இப்போ நான் வந்து ப்ளூ அண்ட் க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். இந்த பீகாக்கோட டெய்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க டிசைனில் வந்து நான் ஆல்டர்னேட்டாக ஒரு க்ரீன் ஒரு ப்ளூ அந்த மாதிரி கொடுத்து நான் வந்து கலரிங் பண்ண போகிறேன். ஸோ சுற்றி இருக்க இந்த டிசைனுக்கும் அண்ட் நெக்குக்கும் இருக்க ஒரு டிசைனுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஆல்டர்னேட் கலர் வந்து நான் கொடுக்க போகிறேன். இப்போ நான் ப்ளூ கலரில் பெயிண்டிங் பண்ணுறதுனால இந்த பீகாக்கு எங்கெல்லாம் ப்ளூ கலரில் வந்து பெயிண்டிங் பண்ணணுமோ அங்கே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நான் நெக்ஸ்ட் கலர் வந்து எடுத்து பண்ணுவேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குவிக்காக வந்து பெயிண்டிங் முடிஞ்சிடும். ஸோ ஒரு கலர் எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கலருக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது க்ரீன் கலர் எடுத்துகிட்டு எங்கெல்லாம் எனக்கு க்ரீன் கலர் வேணுமோ அங்கெல்லாம் வந்து நான் கலரிங் பண்ணிக்கிறேன். பீகாக்கோட டெய்லுக்கு வந்து ப்ளூ அண்ட் க்ரீன் கலர் வந்து நான் பெயிண்டிங் பண்ணியிருந்தேன் இல்லையா, இங்கே வந்து ரெட் கலர் அண்ட் ப்ளூ கலர் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஸோ பெயிண்டிங் வந்து உங்கள் இஷ்டம் தான், எந்த இடத்துல எந்த கலர் வேணுமோ நீங்கள் வந்து கலரிங் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருந்தால் ரொம்பவே அழகாக இருக்கும்.
அப்படி இல்லைன்னா உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு வந்து என்ன மாதிரியான கான்ட்ராஸ்ட் கலர் வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பெயிண்டிங் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பீகாக்கோட ஐ ட்ரா பண்ணணும். இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக நம்ம ட்ரா பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு அழகான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். நான் இந்த பீகாக் டிசைன் ட்ரேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஷார்ப்பான ஐஸ் வந்து இல்லை. வேறு ஒரு பெயிண்டிங்கில் தான் நான் வந்து பார்க்கும்போது அந்த பீகாக்லாம் வந்து ஐஸ் ஷார்ப்பாக இருந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த ஐ ட்ரா பண்ணும்போது ஷார்ப்பாக வந்து பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போது அந்த பிளாக் கலர் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஒயிட் கலர் வந்து பெயிண்டிங் பண்ணணும். இந்த ஒயிட் கலர் பெயிண்டிங் பண்ண பிறகு நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நமக்கு ஃபுல்லாக இந்த பெயிண்டிங் வந்து ட்ரை ஆன பிறகு நம்ம பிளாக் கலரில் வந்து டாட் வைக்கணும். நீங்கள் இன்கேஸ் உடனேவே நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கலர் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து சரியாக வராது. இப்போ பிளாக் கலரில் வந்து நான் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். 0 சைஸ் ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த பீகாக் ஃபுல்லாகவே வந்து இந்த பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுக்கணும். இந்த ஃப்ளாட் ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக வேணும். நீங்கள் வேறு ஏதோ ஒரு சின்ன சின்ன டிசைன் ட்ரா பண்ண போகிறீங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ் வந்து பெயிண்டிங்க்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த 0 சைஸ் ப்ரஷ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெயிண்டிங்க்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த ப்ரஷ்ஷும் தான். பாருங்கள், இப்போ அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ பெயிண்டிங் ஓரளவு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது இந்த பெயிண்டிங்குள்ளே வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். நீங்கள் டார்க் கலர் பெயிண்டிங் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லைட் கலர் யூஸ் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஒயிட் கலர் எடுத்து இந்த மாதிரி டாட் வந்து வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் உள்ளே இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப வந்து பெயிண்டிங் வந்து அழகாக இருக்கும். எனக்கு எங்கெல்லாம் சின்ன சின்ன டிசைன் வேணுமோ நான் அந்த பெயிண்டிங்குள்ளே வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் 0 சைஸ் ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும். எவ்வளோ தின்னாக வந்து நீங்கள் இதுக்குள்ளே டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம உள்ளே கலரிங் பண்ணதும் தெரியணும், மேலே நம்ம இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்ததும் வந்து தனியாக தெரியணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அவ்வளோ தின்னாக வந்து நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஸோ இந்த பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த பெயிண்டிங் பண்ணுறது. நீங்கள் இப்போ தான் பெயிண்டிங் கற்றுக்குறீங்க அப்படின்னாலும் இந்த பெயிண்டிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் வந்து பெயிண்டிங் பண்ண முடியும். இப்போ இந்த பெயிண்டிங் பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 2 கலரிங்க்குமே வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டார்க் கலர்ஸாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கலருமே வந்து மிக்சிங் பண்ணி டார்க்கன் பண்ணி பண்ணுது. ஸோ இனி வர வீடியோஸில் அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அந்த டெக்னிக்கை வந்து நான் சொல்லித்தரேன்.
இந்த பீகாக் பெயிண்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கலர் மிக்சிங்கும் ஷேடிங்கும் பண்ணாமல் டைரெக்டாக வந்து பாட்டில்லேருந்து அப்படியே கலரிங் பண்ணது தான். அண்ட் இது கூட வந்து ஒரு சில ஸ்டோன் ஒர்க் வந்து நான் பண்ணியிருப்பேன். 3 பெயிண்டிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். பட் 3மே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பப்படுறீங்களோ நீங்கள் வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கலரிங் பண்ணிக்கலாம். இது வந்து சுடிதாருக்கு பண்ண பெயிண்டிங். இதோட பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்க் காட்டனில் வந்து நான் ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து பார்டர் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு வெண்டைக்காயோட பிரிண்டிங்கும் கொடுத்துருப்பேன். இது கூட ஒரு ஸ்டோன் ஒர்க்கும் வந்து பண்ணியிருப்பேன். இது ஒரு சிம்பிளான ஒரு பிரிண்டிங் டிசைன் தான். ஒரு பிளெயின் ஒயிட் கலர் காட்டன் மெட்டீரியலில் தான் வந்து நான் இந்த பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். இந்த பெயிண்டிங் பார்த்திங்கன்னா 9 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ண பெயிண்டிங். இந்த ஃபேப்ரிக் வந்து எனக்கு பழசானாலும் இந்த பெயிண்டிங் வந்து கலர் எதுவும் ஃபேட் ஆகாமல் அப்படியே தான் இருக்குது. நம்ம பெயிண்டட் ஃபேப்ரிக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப ஜென்டலாக தான் வாஷ் பண்ணணும். மிஷின் வாஷோ இல்லை ப்ரஷ் யூஸ் பண்ணியும் வந்து நீங்கள் வாஷ் பண்ணக்கூடாது. ஸோ இதை வந்து எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது இந்த ஃபேப்ரிக்ன்றது நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.